வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் தமிழில் இருக்கக்கூடிய யூனிட் 10ல் கணினி தமிழ் இணையத்தமிழ் அதில் இருக்கக்கூடியதில் ஒரு 6 கேள்விகள் கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த 6 கேள்விகளுக்குண்டான பதிலோடு இன்னும் பல கேள்விகளை உருவாக்கி அதுக்குண்டான பதிலும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். வாங்க இன்ற வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சே ராஜாராமன் உருவாக்கிய சந்திப்பிழை திருத்தி எது? ஆப்ஷன் பொன்மொழி, மென்தமிழ் தமிழ் சொல்லாளர், வாணி, நாவி. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்துக்கிட்டோம்னா பொன்மொழி அப்படிங்கிறது ஒரு எழுத்து பிழை திருத்தி. இது ஒரு எழுத்து பிழை திருத்தி. ஆனால் கேள்வி என்னது? சந்தி பிழை திருத்தி. ஸோ அந்த பொன்மொழி அப்படிங்கிற எழுத்து பிழையை திருத்தியை உருவாக்கியவர் யாருன்னா வே. கிருஷ்ணமூர்த்தி. ஓகேவா? அடுத்தது மென்தமிழ் தமிழ் சொல்லாளர். இதுவுமே என்னது? ஒரு எழுத்து பிழை திருத்தி. அப்போ அதை உருவாக்கியவர் தெய்வ சுந்தரம். சரி, அடுத்தது வாணி. வாணி அப்படிங்கிறது என்னது? ஒரு எழுத்து பிழை திருத்தி. ஆனால் அதை உருவாக்கியவர் சே ராஜாராமன். ஆனால் கேட்ட கேள்வி என்னது? சே ராஜாராமன் உருவாக்கிய சந்தி பிழை திருத்தி. அப்போ சந்தி பிழை திருத்தி அப்படிங்கிறது நாவி. இப்போ இந்த ஒரே கேள்வியில் நம்ம எத்தனை கேள்வி தெரிஞ்சிருக்கோம்? ஒரு பொன்மொழிங்கிறது ஒரு எழுத்து பிழை திருத்தின்னு தெரிஞ்சுட்டோம். அது என்னது? உருவாக்கியவர் வே. கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. அடுத்தது மென்தமிழ் தமிழ் சொல்லாளருங்கிறது ஒரு எழுத்து பிழை திருத்தி, உருவாக்கியவர் தெய்வ சுந்தரம். அடுத்தது வாணி அப்படிங்கிறது சே ராஜாராமன் உருவாக்கியது தான். ஆனால் அது எழுத்து பிழை திருத்தி. அப்போ நாவி அப்படிங்கிறது சந்தி பிழை திருத்தி. ஸோ அதுக்குண்டான ஆன்சர் 4வது. அடுத்த கொஸ்டின், ஃபேஸ்புக்கை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் பாருங்கள். ஜே டோர்சே, ஜேன் கோம், மைக் கிரீக்கர், ஜூக்கர்பெர்க். இப்போது ஃபேஸ்புக்கை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டால் ஜூக்கர்பெர்க். ஸோ இதுதான் ஆன்சர். முதல்ல சொல்லிவிட்டேன், ஜூக்கர்பெர்க். அது எந்த வருஷம் உருவாக்கப்பட்டதுன்னா 2007. 2007 வந்தது ஃபேஸ்புக்கு, ஜூக்கர்பெர்க். அப்போ இந்த மைக் கிரீக்கர், ஜேன் கோம், ஜே டோர்சேலாம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இதனோடைய அந்த சமூக ஊடகங்களில் வரக்கூடியது தான். பாருங்கள், ஜே டோர்சே அவர் எதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னா ட்விட்டரை கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஜே டோர்சே. எந்த வருஷம் அப்படின்னா 2006. ஸோ ஜே டோர்சே 2006 ட்விட்டரை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அடுத்தது ஜேன் கோம் அவர் வாட்ஸ்அப்பை கண்டுபிடிச்சிருக்கிறார். இப்போ எல்லாமே மேக்ஸிமம் அந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி தான் வருது. ஸோ அந்த வாட்ஸ்அப்பை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு கேட்டால் ஜேன் கோம். எந்த வருஷம்னா 2009. இந்த வாட்ஸ்அப்பை ஜேன் கோமுமே அவருடைய இன்னொருத்தரும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவர் பிரைன் ஆக்டன். 2 பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்தது இன்ஸ்டாகிராமை கண்டுபிடிச்சவர் தான் யாருன்னா மைக் கிரீக்கர். அவர் கூட இன்னொருத்தர் சேர்ந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, கிவின் ஸ்டோராம். எந்த வருஷம் அப்படின்னா 2010. சரிங்களா? இப்போது ஃபேஸ்புக்கை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டால் ஜூக்கர்பெர்க். ஜே டோர்சே அப்படிங்கிறது ட்விட்டரை கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்தது ஜேன் கோம் வாட்ஸ்அப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் கூட சேர்ந்து இன்னொருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு, பிரைன் ஆக்டன். அடுத்தது இன்ஸ்டாகிராமை கண்டுபிடிச்சவர் தான் மைக் கிரீக்கர். அவர் கூட இன்னொருத்தர் குவின் ஸ்டோராம். ஸோ இதில் அவங்க கண்டுபிடிச்சது, அவங்க கூட சேர்ந்து கண்டுபிடிச்சது எந்த வருஷம் அப்படிங்கிறதே நம்ம இந்த ஒரு கேள்வியில் ஒரு 6-7 கேள்விகள் தெரிஞ்சிட்டோம். அடுத்தது பாருங்கள், மின்னியல் நூலகங்களில் உலகின் மிக பெரிய தமிழ் நூல் அங்காடி எது? மின்னியல் நூலகங்கள் இருக்குது, அதில் உலகில் மிக பெரிய தமிழ் நூல் அங்காடி எது? அதான் கேள்வி. ஆப்ஷன் காந்தலகம் தமிழ் நூலகம் நெட்டு, தமிழ் மரபு அறக்கட்டளை, இந்திய மின் நூலகம். இப்போ ஃபஸ்ட்டு கீழேருந்து வரலாம். இந்திய மின் நூலகம் அப்படிங்கிறது தமிழ் இணைய மாநாடு குழுவால் தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ கேட்ட கேள்வி என்னது? மிக பெரியது. ஸோ அப்போ அது இல்லை. அப்போது இந்திய மின் நூலகம் அப்படிங்கிறது யாரால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேள்வி கேட்டால் தமிழ் இணைய மாநாட்டு குழு. அடுத்த கொஸ்டின், அடுத்த ஆப்ஷன் தமிழ் மரபு அறக்கட்டளை. அதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா 2001 கண்டுபிடிச்சாங்க, 2001 உருவாக்குனாங்க. இது என்னென்னா இந்த ஓலைச்சுவடிகளில் இருக்கக்கூடியது அந்த பழைய புக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அப்படியே நகல் எடுத்து இணையத்தில் போடுறதா கொண்டு வந்தாங்க. அதான் தமிழ் மரபு அறக்கட்டளை. அடுத்தது நூலகம் நெட் அப்படிங்கிறது
கோபிநாத் மயூரன் இந்த இருவரால் உருவாக்கப்பட்டது. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈழத்தில் வெளிவந்த தமிழ் நூல்களை இணையத்துக்கு கொண்டு வந்தாங்க. இதுதான் அந்த நூலகம் நெட்டு. அப்போது மின்னியல் நூலகங்களின் உலகின் மிகப்பெரிய தமிழ் நூல் அங்காடினா காந்தலகம் தமிழ் நூல். இதுதான் 1999 சச்சிதானந்தன் திருமதி சசிரேகா பாலசுப்ரமணியன் இவங்க 2 பேர்த்தினால உருவாக்கப்பட்டதா காந்தலகம் தமிழ் நூல். இதில் 40,000க்கு மேற்பட்ட தமிழ் மற்றும் சிங்கள இலக்கிய நூல்கள் இந்த இணையத்தில் இருக்குது. என்னதுன்னா காந்தலகம் தமிழ் நூல் இந்த மின்னியல் நூலகத்தில் இருக்குது. ஸோ கேட்ட கேள்விக்குண்டான ஆன்சர் என்னது காந்தலகம் தமிழ் நூல். இப்போ நூலகம் நெட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா என்ன அப்படின்னா கோபிநாத் மயூரன் உருவாக்குனது. அது ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் நூல்களை கொண்டு வந்தது தான் என்னது இணையத்துக்கு கொண்டு வந்தது தான் அந்த நூலகம் நெட்டு. தமிழ் மரபு அறக்கட்டளை அப்படிங்கிறது ஓலைச்சுவடிகளில் இருக்கக்கூடியதை நகல் எடுத்து அப்படியே இணையத்துக்கு கொண்டு போகிறது தான் என்னது தமிழ் மரபு அறக்கட்டளை. ஸோ இந்திய மின் நூலகம் அப்படிங்கிறது தமிழ் இணைய மாநாட்டு குழுவால் உருவாக்கப்பட்டதா இந்திய மின் நூலகம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 15வது இணைய மாநாடு நடந்த ஆண்டு எது? 15வது இணைய மாநாடு நடந்த ஆண்டு எது? இப்போ ஆப்ஷன் 2011, 2016, 2015, 2012. இப்போ அந்த 2011 எந்த இணைய மாநாடு நடந்தது அப்படின்னா 10வது இணைய மாநாடு தான் என்னது 2011 நடந்தது. 2016 எது நடந்தது அப்படின்னா இந்த 15வது மாநாடு தான் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர் 2016. அப்போது மீதி உள்ளதில் என்ன பார்த்துக்கிட்டோம்னா 2015 14வது மாநாடு, 2012 வந்தது 11வது மாநாடு. நம்ம இதில் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நம்பரை குறைச்சிக்கலாம். இப்போ 2012 என்ன நடந்தது, எந்த மாநாடு நடந்ததுன்னு கேட்டால் 11வது இணைய மாநாடு. அப்போ 2015 எந்த மாநாடு நடந்ததுன்னா 14வது மாநாடு. ஸோ இது அப்படியே ஒன்று மைனஸ் பண்ணிட்டோம்னா அந்த மாநாடு வந்துடும். ஒரு சில ஆண்டுகள் மாநாடுகள் நடக்காமல் இருந்தது, அதையும் பார்த்து கரெக்ட் பண்ணி படிச்சுக்கணும். அடுத்தது இணைய அச்சு இதழ்களில் 6ஆம் திணை என்ன இதழ்? இப்போ அதில் நாளிதழ்கள், இப்போது தினமணி, ஆனந்த விகடன், இந்த மாதிரி நாளிதழ்கள், வார இதழ்கள், இந்த மாதிரிலாம் இணையத்தில் இருக்குது. அப்படி இருக்கிற பொழுது இந்த 6ஆம் திணை அப்படிங்கிற இதழ் வார இதழா, மாத இதழா, நாள் இதழா, பருவ இதழா? அதாவது கேள்வி. 6ஆம் திணை அப்படிங்கிறது மாத இதழ். கசியும் மௌனம் என்னும் வலைப்பூவை அறிமுகம் செய்தவர் யார்? இப்போ ஃபஸ்ட்டு அந்த வலைப்பூ அப்படின்னா வெப் பிளாக். ஸோ வலைப்பூ அப்படிங்கிறது வெப் பிளாக். இப்போ அந்த கசியும் மௌனம் என்னும் வலைப்பூவை அறிமுகம் செய்தவர் யார்? ஆப்ஷன் குணசீலன், ஜெயந்தி, குப்புசாமி, ஈரோடு கதிர். 4 கொடுத்துருக்காங்க. இப்போ குணசீலன் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா வேர்களை தேடி அப்படிங்கிற ஒரு வலைப்பூவை உருவாக்கியிருக்கிறாரு. ஸோ அது இல்லை. அடுத்தது ஜெயந்தி அவர்கள் உருவாக்கியது பாடினியர் அப்படின்னு பெண்களுக்காக உருவாக்கப்பட்டதா என்னது அந்த வலைப்பூ ஜெயந்தி உருவாக்கியிருக்காங்க. குப்புசாமி அவர்கள் என்ன பண்ணிக்கிறாருன்னா மூலிகை அப்படிங்கிற ஒரு வலைப்பூவை உருவாக்கியிருக்கிறார். அப்போ அந்த ஈரோடு கதிர் அவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா கசியும் மௌனம் அப்படிங்கிற ஒரு வலைப்பூவை உருவாக்கியிருக்கிறார். ஈரோடு கதிர். குப்புசாமி உருவாக்குனது மூலிகை, ஜெயந்தி உருவாக்கியது பாடினியர், குணசீலன் உருவாக்கியது வேர்களை தேடி. அடுத்தது பெண்கள் அப்படிங்கிற ஒரு வலைப்பூவை சந்திரவதனா அப்படிங்கிறவர் உருவாக்கியிருப்பார். 2003 உருவாக்கியிருப்பாங்க. பெண்கள் அப்படிங்கிறது சந்திரவதனா. ஸோ இப்போ இதில் என்னென்ன வலைப்பூக்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதில் 6 கேள்வி தான் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த 6 கேள்வியில் பல கேள்விகளும் பதில்களும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். இதில் ஜெயந்தி அவர்கள் உருவாக்கிய பாடினியார் அப்படிங்கிறது இப்போ நடந்து முடிஞ்ச UGTRB கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. பாடினியார் வலைப்பூ யாருக்காக உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஆண்கள், பெண் குழந்தைகள், இளைஞர், பெண்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் பெண்கள். ஸோ பாடினியார் அப்படிங்கிறது உருவாக்கியவர் ஜெயந்தி. நன்றி.